ஹாய் கைஸ், இந்த வாட்டர் டிஸ்பென்சர் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி தண்ணி மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த செட்டப்பை வச்சிட்டோன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஒரு 39-40 புறா வளர்த்தா சொல்கிறேன். 3லேருந்து 4 நாள் வரைக்கும் இதுவே தண்ணி வந்து ஊர்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் திரும்பி திரும்பி அந்த ட்ரேயில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம டெய்லியும் தண்ணி மாற்ற தேவையில்லை. அதே டைமில் தண்ணி ரொம்ப அழுக்காலாம் ஆகாது. ஸோ இது எப்படி பண்ணோம் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். தேவைப்படுறது வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே, இந்த கீழே இருக்க பிளாஸ்டிக் ட்ரே ப்ளஸ் அந்த ட்ரேக்கு உள்ளே கவுக்கிற மாதிரி ஒரு வாளி. ஸோ இப்போ இந்த வாளியில் உள்ள தண்ணிலாம் நிறைய டிஸ்பென்ஸ் ஆகிடுச்சு வெளியே. ஸோ இப்போ தட்டும் போது சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதே தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தட்டும் போது ரொம்ப லேசான சவுண்டு வரும். ஒரு குடத்தில் தண்ணியை ஃபுல்லாக ரொப்பிட்டு அடியில் நகத்தை வச்சு தட்டினா எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா உள்ளே நிறையா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இப்போ தண்ணி இல்லாததுனால நான் அதை சாய்க்கும் போது இது ஓவர் ஃபுல்லாகி ஊற்றலை. ஸோ இப்போ மாற்ற போகிற டயத்தில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இந்த ட்ரே ஏன் இவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஓப்பனில் தான் இந்த ட்ரேயை நான் வச்சுருப்பேன், உங்களுக்கே தெரியும். அதனால் அதை பாசி பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் தண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர கிளியராக இருக்கும். ஏன்னா புறா வந்து வாயை மட்டும்தான் அதில் விட்டு தண்ணி குடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சின்ன கேப் தானே சைடில் விட்ருக்கேன். அதனால் தண்ணியில் புறாவோட எச்சம், புறாவோட காலில் உள்ள அழுக்கு அதெல்லாம் வந்து படாது. படுறது என்னன்னா அந்த காற்றுல உள்ள தூசி மட்டும்தான் அதில் படும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து தண்ணியை க்ளீனாக வச்சுக்கும். அப்புறம் அந்த ட்ரே வந்து இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ட்ரே இருக்குது வெளியில், ஓப்பன் ட்ரே, சில்வர் ட்ரே இருக்குல்ல, அதில் போய் தண்ணியை ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் இப்போ சாயங்கால டைமில் தண்ணி குடிச்சிட்டு உள்ளே போயிடும். ஸோ அந்த தண்ணியை போய் ஊற்றி வச்சு அப்புறம் அந்த 2 வாளிலையுமே வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பாசியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ணும்போது நான் ஃபுல்லாக க்ளீன்லாம் பண்ணிட்டு வைக்கல. சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியாமல் நான் வச்சேன். பட் என் புறா எல்லாமே அதில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது இதை க்ளீன் பண்ணிட்டேன். ஓரளவு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன ஹோல் விழுந்துச்சுன்னா கூட இப்போது நம்ம பண்ணுற பிளான் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஹோல் இருந்துச்சுன்னா ஏர் ப்ரெஷர் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இதில் நான் சுற்றி ஹோல் போட்டிருக்கேன்ல, அது எந்த அளவுக்கு கரெக்டாக அளவு பார்த்து போட்டேன்னா, அந்த ட்ரேயோட ஹைட் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடில் ட்ரேயோட ஹைட்டு தெரியும் பாருங்களா, இந்த ஹைட்டை வந்து பாதியாக பிரிச்சுட்டு அந்த பாதியிலேருந்து 1 இன்ச்சு மேலே, புரியுதா, இந்த மாதிரி அந்த இடத்த பார்த்துக்கிட்டு அதுக்கு நேராக வாளியில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹோல்லேருந்து 5 ஹோல் வரைக்கும் அந்த வாளியில் சுற்றி போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேன்னா, ஒரு ஆணி அப்புறம் ஹேமர் வச்சு அடித்து உள்ளே இறக்கிட்டு அந்த ஆணியை வெளியில் இழுத்துருவேன். ஸோ அந்த ரவுண்டான ஒரு குட்டி குட்டி ஹோல் க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக அந்த வாளியில் வந்து நான் ரொப்பிட்டு அந்த ஓட்டை வரைக்கும் ரொப்பிட்டு என்ன செய்வோம்னா, இந்த ட்ரேயை வந்து அது மேலே கவுத்துட்டு இப்போது அந்த ட்ரேயை வந்து இப்போ நம்ம நேராக்கணும். ஸோ அந்த வாளியை வந்து ட்ரேயை விட்டு பிரியாமல் ஒட்டி பிடிச்சிட்டு திருப்பணும். இதுதான் வந்து கொஞ்சம் எஃபர்ட்டை போடுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறையா தண்ணி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு இது கஷ்டம். ஸோ அதை கரெக்டாக திருப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி டிஸ்பென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹோல்லேருந்து தண்ணி அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது இங்கேருந்து, இது கேமராவில் தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த ஹோல் அளவுக்கு தண்ணி வந்த கையோடையே வந்து தண்ணி டிஸ்பென்ஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இந்த தண்ணி வந்து அந்த ஹோல் வரைக்கும் தான் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஹோல் கிட்ட சுற்றி இருக்க 5 ஹோலில் ஒரு 2 ஹோல் 3 ஹோல் பிளாக் ஆகிட்டாலே அதுக்கப்புறம் அந்த தண்ணி வெளியே வராது, நின்றுடும். ஸோ இப்போ சப்போஸ் வந்து நம்ம மேலே ப்ரெஷர் கொடுத்தோன்னு வைங்களேன், மேலே இருக்க காற்று வந்து தண்ணியை கீழே தள்ளும். ஆனால் கொஞ்சம் தண்ணி வெளியே வந்ததையோட திரும்பி நம்ம மேலேருந்து அமுக்கணும் பார்த்திங்களா, அந்த டாப் வந்து திரும்பி மேலே ஏறும்ல, அப்போ வந்து திரும்பி இடையில ஏர் ஃபுல்லாக வரதுனால வெளியில் போன தண்ணியை திரும்பி உள்ளே உறிஞ்சிரும். இப்போ அந்த ஹோலை க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே இழுக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி அந்த 4-5 ஹோல்லையுமே தண்ணி எஜெக்ட் ஆகும் வெளியிலேருந்து, மேலேருந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா. ஏன்னா அந்த மேலே ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சோண்டு காற்றோட அந்த வெயிட்டுனால தான் வந்து தண்ணி நம்ம கவுக்கும் போது டிஸ்பென்ஸ் ஆகும் வெளியில். அதே மாதிரி அந்த ஹோல் பிளாக் அதுக்கப்புறம் தண்ணி வெளியில் வர்றதுக்கு அதுக்கு ஃப்ரீயாக ஃப்ளோ இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். மேலே இருக்க ஏர் ப்ரெஷரும் அப்படியே இருக்கும். ஸோ அந்த தண்ணி மறுபடியும் ஃபுல்லாக கீழே குறைஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் கேப் கிடச்சோன்னே தண்ணி வெளியாக ஆரம்பிக்கும். மறுபடியும் அந்த கேப்பு ஃபுல்லானோன்னா தண்ணி நின்றுடும். ஸோ இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து இந்த வாளியில் இருக்க தண்ணி காலியாகிற வரைக்கும் டிஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ முதல்ல இந்த சவுண்டு நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அதில் வந்து ஒரு மாதிரி எம்டியாக இருக்க மாதிரி சவுண்டு வந்துச்சுல, இதில் பாருங்கள் அடியில் தட்டும் போது சவுண்டு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெளிவாக சவுண்டு வரும். ஸோ இதை வச்சு தான் நான் தண்ணி காலியாகிடுச்சு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி நான் வந்து இதை எடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ ஆகல. சப்போஸ் இப்போ இந்த வாளியை நான் சாய்ச்சேன்னு வைங்களேன், வாளியில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவுமே வெளியில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா தண்ணியும் வெளியே ஊற்றிடும். அந்தளவுக்கு இந்த அமுக்கி வச்சுருக்கிறதுனால அந்த தண்ணியோட அந்த ப்ரெஷர் வந்து காற்றை வெளியாக விடாமல் பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்து தண்ணி முக்கால்வாசி ரொம்ப இருக்கிறதுக்கு அப்படியே ஸ்டே பண்ண வைக்குது. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து நான் இதில் பார்த்தேன் நெட்டில். அவங்கெல்லாம் பாட்டில் வச்சு சின்ன சின்ன பாட்டில் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்டில் வச்சு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை, ப்ரோஜனம் இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா திருப்பி அதை பாட்டிலில் ஃபுல் பண்ணி நிற்கணும். ஸோ இந்த மாதிரி வாளியாக பண்ணிட்டேன்னா நான் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த வாளியை மட்டும் தண்ணி நிமித்துட்டு அந்த ட்ரேவை அதே போல் கவுத்துட்டா போதும். இதே மாதிரி டெய்லி பூரா தண்ணி குடிச்சிக்கும். ஸோ தண்ணி அழுக்காகாது. அதே மாதிரி தண்ணியை வந்து உள்ளக்க வந்து தண்ணியோட அந்த கிருமியும் போகாது. இப்போ சப்போஸ் தண்ணி புறா வந்து குடிக்குதுன்னா அந்த தண்ணி புறாவோட இரைப்பைக்கு போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க தண்ணி தான் வெளியில் டிஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இப்படியே ஆகிறதுனால தண்ணியில் அதிகமாக கிருமி வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி புறாவோட எச்சம் உள்ளே விழுவாது. அப்படி விழுவாமல் இருக்கிறதுனால அதில் வந்து பாக்டீரியா எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். இப்போ அந்த ஃபீமேல் வந்து நம்ம முன்னாடியே ஹேண்ட் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ எல்லா ப்ரோவுமே கூண்டில் போய் அடைஞ்சிச்சு. ஏன்னா மாதிரி ஒரு 5 இருக்கும். இது மட்டும் ஏன் வெளியே நிற்கிதுன்னா, இப்போ தானே ரீசெண்டாக இதோட 2 முட்டையும் பொரிச்சிச்சு. ஸோ அந்த குஞ்சுங்களுக்கு ஒரு 2-3 நாள் வரைக்குமே தன்னோட கொழுப்பு இல்லைன்னா அது வந்து பால்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான் ஊட்டும். ஸோ அது இதோட இறப்பையில் உருவாகணுன்னா இதுக்கு நிறைய தீனி தேவைப்படும். ஸோ இது வந்து மற்ற புறாக்களை கண்டுக்காமல் இது மட்டும் தனியாக என்கிட்டயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து சரி இது வந்து குஞ்சு பொரிச்சிருக்கனால தான் நிற்கிது போலன்னு சொல்லிட்டு தீனி கொஞ்சம் கொடுத்தேன். அதுங்களுக்கு ரொம்பவும் தீனி கொடுக்கக்கூடாது. கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக தீனி போடும்போது அது அதிகமாக தீனி எதிர்பார்த்து எங்கேயும் போய் இறங்கிரும். அப்படிங்கிற பயத்தில் நான் எப்போவுமே எல்லாத்தையுமே ஒரு அளவாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் குஞ்சு வச்சுருக்க புறாவை ஹேண்ட் ட்ரைன் பண்ணால் தான் ஈஸி இல்லைனா கஷ்டம் அப்படின்னு. நான் குஞ்சு வைக்காத புறாவும் ஹேண்ட் ட்ரைன் பண்ணியிருக்கேன். இந்த குட்டி டாப்பிக்கை மட்டும் நான் ஏன் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பேசினேன்னா, இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா டெய்லி நம்ம தண்ணி மாற்றுறது சிரமமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டிஸ்பென்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்காண்டி தான் இதை வந்து தனி வீடியோ கிரியேட் பண்ணேன். அப்புறம் கமெண்ட்டுக்கு ரீப்ளே பண்ணுற வீடியோ மாதிரியே நிறைய பேர் வந்து மிஸ்டேக்காக கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அது சும்மா கிண்டல் பண்ணி காமெடிஸோட அந்த லிங்க்கெல்லாம் சும்மா அதோட மேரேஜ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நாள் கழித்து நான் போஸ்ட் பண்ணுவேன். மேபி நாளைக்கோ போஸ்ட் பண்ணுவேன். அது நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புறாவோட ஃபீடிங் ஹேக்கு அப்புறம் வாட்டர் ஹேக்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது மாதிரி ரிலேட்டடாக வேறு யாராச்சும் பெருசாக செஞ்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு நான் வேணால் ரியாக்டிங் வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ராக்கிங் பிரதர்ஸ்.